கிங் எபிசோட் 1675. ஹரிஷை தோற்கடிக்க ஒரு வழி இருப்பதாக நீரஜ் கூற எல்லோரும் ஆர்வத்துடன் அவனை பார்த்தனர். என்ன சொல்ற? தீபக்கின் கண்கள் கூர்மையாக நீரஜ் அவனுக்கு விளக்க முயற்சித்தான். ஹரிஷ் அல்லி நகரத்துக்கு போனது உண்மைதான். அந்த ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஹரிஷ் தான் அதெல்லாம் தீர்த்து வச்சிருக்கான். அப்ப சில மோசமான விஷயங்களும் நடந்திருக்கு. அதுல முக்கியமானது நம்ம குரு வம்சத்தை சேர்ந்த ஆதி குரு இறந்தது. ஒரு வகையில ஹரிஷ் தான் அதுக்கு முழு காரணம். இந்த விஷயத்தை மட்டும் நாம இங்க இருக்கிற 12 மகா குருக்கள் கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டா மற்றதை அவங்க பார்த்துக்குவாங்க. அவன் தன்னுடைய திட்டத்தை விவரித்தான். யோசனையில் ஆழ்ந்திருந்த தீபக், இது அவசியம்னு நினைக்கிறியா நீரஜ்? ஹரிஷை பத்தி மற்ற எல்லாரையும் விட நமக்கு நல்லா தெரியும். அதான் என வார்த்தைகளை முடிக்காமல் இழுக்க, வேற என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனையை நம்ம இதோட விட்டோம்னா கண்டிப்பா அது எல்லா பக்கமும் பரவும். நம்ம கேங்க ஹரிஷ் அடிச்சு அனுப்பிட்டாங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் மதுரையிலேயே நமக்கு செல்வாக்கு இல்லாமல் போயிடும். இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குற மொத்த பேரும் நாசமாயிடும். இதோட ஹரிஷ் அடியோடு அழிக்கணுங்கிற நம்மளோட லட்சியம் மட்டும் இல்ல, அவனை விட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுங்கிற கனவும் காணாம போயிடும். அதை விட முக்கியமா ஹரிஷ் நம்மளோட எதிரிங்கிற விஷயம் தெரிஞ்சா ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற பிசினஸ்மேன் எல்லாரும் அவன் கால போய் விழுந்துருவாங்க. அவன் தான் யாராவது உதவின்னு கேட்டு வந்தா மறுக்கவே மாட்டானே. பெரிய கர்ண மகாராஜா. அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? நீரஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அண்ணனை பிரெயின் வாஷ் செய்தான். தீபக்கும் முட்டாள் இல்லை. அதனால் நீரஜ் சொல்ல வருவது உண்மைதான் என்று அவனுக்கும் தெரியும். ஒருவேளை ஹரிஷ் முந்திக் கொண்டால் அதன் பிறகு அவர்களால் அவனை எதுவும் செய்ய முடியாது. இப்போதைக்கு அவனை தோற்கடிக்க இருக்கும் ஒரே வழி நீரஜ் சொன்னது போல 12 மகா குருக்களிடம் உதவி கேட்பதுதான். அதே சமயம் இந்த மாதிரி விஷயத்தில் அவர்கள் உதவி செய்வார்களா என்ற சந்தேகமும் எழ, அதை நான் பாத்துக்கிறேன் என்றான் நீரஜ். சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்து கவனமா செய். ஏற்கனவே சாகிற நிலைமைக்கு போன உன்னை போராடி உயிரோட காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கோம். மறுபடியும் ஹரிஷ் உன்னை மன்னிச்சு விடுவான்னு சொல்ல முடியாது, தீபக் எச்சரித்தான். தலையசைத்த நீரஜ் நேராக அந்த ஆயுர்வேத மருத்துவமனைக்கு கிளம்பி சென்றான். ஒரு பெரிய இடத்தை ஆக்கிரமித்து நடுவில் அந்த மருத்துவமனையை அமைத்திருந்தனர். சுற்றிலும் குடில் போன்ற அமைப்புகள் இருக்க, அது தவிர சண்டை பயிற்சி செய்யும் இடங்களும் காணப்பட்டது. அங்கு வாழ் சண்டை கற்றுக் கொடுக்கப்பட்டதுடன் எக்ஸ்பர்ட் ஆவதற்கான பயிற்சிகளும் கொடுத்தனர். ஆனால் எல்லோரும் அந்த இடத்திற்கு போய்விட முடியாது. நிறைய பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமான இடம்தான் அது. வெளியில் பார்ப்பதற்கு மக்களுக்கு சேவை செய்வது போல தோற்றம் தந்தாலும் அவர்களின் அடிப்படை நோக்கம் பணம் சம்பாதிப்பதாகத்தான் இருந்தது. அதற்காக தீய சக்திகளுடன் கைகோர்க்கவும் அவர்கள் தயங்கியதில்லை. அப்படித்தான் ஆதிகுரு அல்லி நகரத்தில் இருந்த பினாக்களுடன் கைகோர்த்தார். ஆனால் அங்கிருந்த மற்றவர்களுக்கு பினாக்களுடன் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை. அவர்கள் நிறைய பணம் வைத்திருப்பவர்களுக்கு சிகிச்சை தருவதுடன் தீபக் போன்ற ஆட்கள் எக்ஸ்பர்ட்டாக மாறுவதற்கு உதவியும் செய்தனர். அவர்கள் 12 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்கள், 60 வயது தாண்டியவர்கள். ஆனால் சின்ன வயதிலிருந்தே போர் பயிற்சிகளின் சிறந்த நுட்பங்களை கற்று தேர்ந்தவர்கள். துப்பாக்கி குண்டுகளோ அல்லது இரும்பு வாளோ கூட அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. ஹரிஷ் அல்லி நகரத்தில் சந்தித்த ஆச்சாரியா மககுரு, ஆதிகுரு போன்றவர்கள் இந்த வம்சத்தில் பிறந்து தங்களுக்கான அடையாளத்தை தேடி தனியாக பிரிந்து சென்றவர்கள். ஆனாலும் அவர்கள் வம்சத்தைச் சேர்ந்த யாருக்காவது பிரச்சனை என்றால் 12 மகா குருக்களும் நேரடியாக இறங்கி போராட தயங்க மாட்டார்கள். அதைத்தான் நீரஜ் தனக்கு சாதகமாக பயன்படுத்த முடிவு செய்தான். அவன் ஒரு முக்கியமான விஷயமாக பேச வேண்டும் என்று கூற அடுத்த சில மணி நேரத்தில் அந்த 12 பேரும் ஒன்று கூடினார்கள்.